ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? லைவில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டுருக்கார். யாருன்னா அமித் பார்கவ். பா இந்த மனுஷன் இவ்வளோ நல்லவரா அப்படின்ற மாதிரி இருக்குது. என்னென்னா நிறைய இடங்களில் இந்த வார்த்தையை சொல்லிகிட்டே இருந்தார். நான் ஃபெயிலியர் ஆகிட்டேன், நான் வந்துட்டு கமருதனை பிடிச்சிருந்தால் அவர் வந்துட்டு போய் அடிச்சிருக்க மாட்டார், நான் தப்பு பண்ணிட்டேன். அதை பிரவீன்கிட்ட போய் சொல்லியிருப்பேன். இல்லை, நான் பிடிச்சிட்டு தான் இருந்தேன், அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் ரிலாக்ஸ் ஆனீங்களா அப்படி கேட்கும்போது அவர் நான் ஆகிட்டேன்னு சொல்லும்போது நான் விட்டேன், உடனே வந்து அவனுக்கு அடிச்சிட்டாரு, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தார். இப்போ என்னடான்னா ஒரு இடத்துல சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. யாருன்னா நம்ம வியானா, அதுக்கப்புறம் சும்மா மிக்சர் சாப்பிட்டுட்டு இருப்பார், அதாங்க நம்ம விக்ரம். அவர்கிட்டையும் வந்து சொல்லிகிட்டு இருக்காரு, நான் ஃபெயிலியர் ஆகிட்டேன், ஏமலை தான் தப்பு, நான் ஒழுங்காக அவரை பிடிச்சிருந்தேன்னா இவர் அடிச்சிருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. இது அநியாயத்துக்கு இவ்வளோ நல்லவராக இருக்கார் இந்த அமித் பார்கவ் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஒன்றுமே புரியல. நான் விடாமல் இருந்ததுன்னா அந்த அடி விழுந்திருக்காது, இந்த சண்டை இவ்வளோ பெருசாக போயிருக்காதுன்ற அளவுக்கு இது பண்ணுறாரு. அதேமாதிரி அவனுக்கு இப்போ ரெட் கார்டு, அவனுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாரு. அதை வந்து கமருதீன்கிட்ட போய் சொன்னார், நீ இப்போ எப்படியும் வந்து உனக்கு ரெட் கார்டு கிடச்சிரும், ஏன்னா நீ அடிச்சிட்ட. ஆனால் வெளியில் போய் நீ என்ன பண்ணணும் அதை யோசி முதல்ல. இதுக்கப்புறம் இதை பற்றி யோசிக்காத, அடுத்த கட்டத்தை யோசி. வெளியில் போய் நீ எப்படி ஃபேஸ் பண்ண போகிற, என்னென்ன பண்ண போகிற, அதை போய் யோசின்னு சொல்லிட்டு அந்த ஒரு திங்கிங் மெச்சூரிட்டி நான் வந்துட்டு அமித் பார்கவ் கிட்ட பார்த்தேன். அது உண்மையிலே நல்லா இருந்துச்சு. நேற்று வந்துட்டு ஒரு டபுள் கேம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்துட்டு நம்ம பார்த்து செம்ம காண்டா இருந்தது, என்னடா இது இப்படி வந்து பண்ணுறாரு அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி அந்த மெச்சூரிட்டியை பார்க்கும்போது ரொம்ப இதுவாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நடந்தது ஒரு ப்ராங்க்ன்றது தாண்டி அந்த சண்டை வந்துட்டு அவங்களுக்குள்ளே அடிச்சுக்கிட்டாங்க, அது ரூடாக பேசினான்னு பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் அதுக்கு காரணம் நான் தான் சொல்லிட்டு எடுத்துக்கிறாங்க பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு மனசு வேணும். அது உண்மையிலே எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது. அமித் பார்கவ் இவ்வளோ நல்லவரா அப்படின்ட்டு உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு. சான்ஸே இல்லை. இதை பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வயல் கடை என்ட்ரியில் வந்த இதில் எனக்கு உண்மையிலே திவ்யா செம்ம ஃபயராக இருக்காங்க, ஆனால் ரொம்ப நல்லவராக இருக்கிறத பற்றி நம்ம அமித் பார்கவ் மாதிரி தெரியுது. உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.